வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நமக்கு வீட்லேயே ஈஸியாக கிடைக்கக்கூடிய எள்ளை வச்சு என்னென்ன ஹெல்தியான ரெசிபி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எள்ளோட வகைகள்னு பார்த்தோன்னா 3 இருக்குங்க. கருப்பு எள், வெள்ளை எள், சிகப்பு எள்னு சொல்லுவாங்க. இது 3ல் உடலுக்கு எது நல்லது செய்யக்கூடியது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 3மே நல்லது செய்யக்கூடியது தாங்க. ஒவ்வொரு எள்ளுக்கும் தனித்தனியான குணாதிசயங்கள் இருக்குது. அதுக்கேற்றது போல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு நல்லது செய்யக்கூடியது தான். அதை பற்றி ஒரு பதிவில் நம்ம தனியாக பார்க்கலாம். இப்போது நம்ம இந்த வீடியோவில் ரெசிபி செய்யறதுக்காக கருப்பு எள் எடுத்திருக்கோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நம்ம எடுத்திருக்க எள் நிலத்திலே சுத்தம் செஞ்சதுனால அதில் நிறைய தூசி, எள்ளு செடியோட இலைகள், அப்புறம் கல் அந்த மாதிரி இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. அந்த தூசியெல்லாம் போக இப்போ நம்ம எள்ளை சுத்தம் செய்ய போகிறோம். எல்லாம் சுத்தம் செய்யறதுல 2 வகை இருக்குங்க. முதலாவது வகை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சிருக்க எள்ளோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை நல்லா அலசிட்டு அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அந்த எள்ளை 4லேருந்து 5 மணி நேரம் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு முறையில் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணியில் அலசி எடுத்து வச்சிருக்க எள்ளை ஆட்டுக்கல்ல போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா பொறுமையாக இடிப்போம். இந்த 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் பொறுமையாக இடிக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கருப்பு எள்ளோட மேல் தோல் கொஞ்சமாக பிரிஞ்சு வரும். இப்போ நமக்கு வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த தோல்லாம் பிரிஞ்சு அந்த வெள்ளை எள் தெரியுது. இந்த மாதிரி வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த எள்ளை வெயிலில் 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா காய வச்சுக்கலாம். இந்த 2 முறைக்கும் பெருசாக வித்தியாசம் ஒன்றுமே இல்லைங்க. நம்மளோட தேவைக்கேற்ப தான் சுத்தம் செய்கிற முறையும் மாறும். எள்ளோட மேல் தோல் எடுக்காமல் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அதில் கொஞ்சமாக கசப்புத்தன்மை இருக்கும். அதனால் அந்த கசப்புத்தன்மை பிடிக்காதவங்க இந்த மாதிரி சுத்தம் செஞ்சுப்பாங்க. ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் எள் நல்லா வெயிலில் காஞ்ச உடனே நம்ம இடிக்கும்போது பிரிஞ்சு வந்த மேல் தோலெல்லாம் நல்லா லைட்டாகிடும். அதனால் இப்போ அதை நம்ம முரத்தில் வச்சு புடைச்சிட்டோம் அப்படின்னாலே அதை நம்ம ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம். இப்போ எள் 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா காஞ்சிடுச்சு. வாங்க எப்படி புடைக்கிறதுன்னு பார்க்கலாம். புடைக்கும்போது மேல் தோல் ஈஸியாக பிரிஞ்சு வரதுக்காக எள்ளை இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் முரத்தில் வச்சு புடைச்சோம் அப்படின்னா அந்த மேல் தோலெல்லாம் நமக்கு ஈஸியாகவே பிரிஞ்சு வந்துடும். நீங்கள் புடைக்கும் போது அந்த மேல் தோல் உங்களுக்கு தனியாக பிரிஞ்சு வர்றது தெரியும். அதெல்லாம் ஃபுல்லாக போன உடனே அதுக்கு அடுத்து கிடைக்கிற எள்ளை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எள்ளு நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா புடைச்சிட்டோம். சுத்தமான எள் கிடைச்சிடுச்சு. இப்போ இதை வச்சு தான் நம்ம எள்ளு ரெசிபி செய்ய போகிறோம். நம்ம முன்னமே சொன்ன மாதிரி தோல் பிரிக்காமல் இருக்க எள் கூட எடுத்து எல்லா ரெசிபிஸும் செய்யலாம். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எள்ளை தண்ணியில் நல்லா அலசிட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அந்த எள்ளை எடுத்து வச்சுக்கலாம். வாங்க என்னென்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எள்ளுப்பொடி செஞ்சிடலாம். எள்ளுப்பொடி செய்கிறதுக்காக நம்ம இப்போ 1/2 கிலோ எள் எடுத்திருக்கோம். நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கிலோ எள்ளை ஒரு வானலை வச்சு அது சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் நம்ம டைரெக்டாக எள்ளை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நம்ம கொஞ்ச நேரம் வறுத்த உடனே அதுலேருந்து எள்ளோட மனம் நமக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். எள்ளோட மனம் தெரிய ஆரம்பிக்கும் போது எள் நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த எள்ளெல்லாம் நல்லா வெடித்த உடனே அதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதை கொஞ்ச நேரம் ஆற வச்சுக்கலாம். நமக்கு எள் ஆறுறதுக்குள்ள சீரகம், வரமிளகா, தனியா, சோம்பு இதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு வானலையில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு ஒரு 7லேருந்து 8 வரமிளகா காரத்துக்கேற்ப சேர்த்து அதை நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அதோட 2 டீஸ்பூன் தனியா போட்டு அதையும் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆன உடனே அதோட 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம் இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அதோட 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுட்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துப்போம். கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துப்போம், இல்லைனா சரியா அது அரைப்படாது. நல்லா ஃப்ரை ஆன உடனே இந்த மிக்சரையும் நல்லா ஆற வச்சுப்போம். இப்போ நம்ம முன்னாடியே ஃப்ரை பண்ணி ஆற வச்சிருந்த எள்ளை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நம்ம மிக்சியில் அரைக்கும் போது ஒரு 2 சுத்து விட்டோம்னாலே போதும். நம்ம நிறைய நேரம் அரைச்சோம் அப்படின்னா அடி பிடிக்கிறதுக்கான சான்சஸ் நமக்கு நிறையவே இருக்கு. நம்ம நிறைய சுத்து விட்டோம் அப்படின்னா மிக்சியோட அடிப்பகுதியில் இந்த மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால 2 சுத்து விட்டோம்னாலே நமக்கு போதும். இப்போ நம்ம எல்லா எள்ளையும் அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு முன்னாடியே நம்ம ஆற வச்சிருக்க தனியா, வரமிளகா, சோம்பு, சீரகம் இந்த மிக்சரை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அதோட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம முன்னாடியே அரைச்சி எடுத்து வச்சிருக்க எள்ளு பொடி இருக்க பாத்திரத்திலேயே இந்த மிக்சரோட பொடியும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எள்ளு பொடி ரெடி ஆயிடும். இப்போ இந்த எள்ளு பொடி வச்சு தாங்க நம்ம எள்ளு சாதம் செய்ய போகிறோம். எள்ளு சாதம் செய்ய என்னென்ன பொருள் எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, 1 டம்ளர் அரிசியை குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம். அதோட 2 டீஸ்பூன் உளுந்தும் பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, அதோட நம்ம அரைச்சி வச்சிருக்க எள்ளு பொடி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு வானலையில் 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு அந்த எண்ணெய் காஞ்சதும் அதோட
கடுகு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க உளுந்தும் பருப்பு, கடலப்பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். பொன்னிறம் ஆன உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையை போட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனே வேக வச்சு எடுத்து வச்சிருக்க சாதத்தை போட்டு கிளறிக்கலாங்க. சாதத்தோட கருவேப்பிலை, உளுந்தும் பருப்பு, கடலப்பருப்பு இது மூணும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க எள்ளு பொடியில ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவு நமக்கு தேவையான அளவு எள்ளு பொடி சேர்த்து நல்லா கிளறிட்டோம் அப்படின்னா நமக்கு எள்ளு சாதம் ரெடி ஆயிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தாளிச்சு சாப்பிட்றத பிடிக்காது அப்படின்னா நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க எள்ளு பொடியை சுடு சாதத்தோட சேர்த்து கொஞ்சம் நெய் போட்டு பிசைஞ்சு கூட சாப்பிட்லாங்க. அதுவும் நல்லா சுவையாக தான் இருக்கும். எள்ளு பொடி நீங்கள் முன்னாடியே அரைச்சி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா அதை சாதத்தோட சேர்த்து கிளறி மதியம் லஞ்சுக்கு கூட குழந்தைங்களுக்கு சீக்கிரமா ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பிடலாங்க. இட்லி பொடிக்கு பதிலாக நம்ம இந்த எள்ளு பொடியை கூட இட்லியோடையும் தோசையோடையும் சேர்ந்து சாப்பிட நல்லா சுவையாகவே இருக்குங்க. அடுத்து எள்ளுல இருந்து ஹெல்தியான எள்ளு உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம எள்ளு உருண்டை செய்யறதுக்காக 1 கிலோ எள்ளு, அதோட 1/2 கிலோ வேர்க்கடலை, 3/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம வெல்லத்தை நல்லா நுணுக்கிக்கலாம். வெல்லத்தை உங்களால் நுணுக்க முடியல அப்படின்னா நீங்கள் அருவாமனையில கூட சீவிக்கலாங்க. நீங்கள் அருவாமனையில செய்யணும் அப்படின்னா அது ஈஸியாகவே நல்லா தூளாகவே நமக்கு கிடைச்சிடும். நம்ம எடுத்து வச்சிருக்க வெல்லம் எல்லாம் இப்போ தூளாக நுணுக்கிட்டோம். அதை பாகு காய்ச்சறதுக்காக ஒரு பாத்திரத்தில் போட்டு அந்த வெல்லம் எல்லாம் நல்லா முழுகிற அளவு தண்ணி ஊற்றி அதை வேக வச்சோம் அப்படின்னா நமக்கு பாகு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நம்ம நுணுக்கி வச்சிருக்க வெல்லம் நல்லா முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. வெல்லம் எல்லாம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி அது நல்லா கொதிச்ச உடனே இது போல கெட்டியான பதத்துக்கு வந்த உடனே பாகை இறக்கிடலாங்க. பாகை கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க வேர்க்கடலையிலேருந்து மேல் தோலெல்லாம் இப்போ நம்ம எடுக்கணும். அதுக்காக வேர்க்கடலையை நல்லா இந்த மாதிரி கைகளால் பிசைஞ்சிட்டு நல்லா முரத்தில் வச்சு புடைச்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க மேல் தோல் எல்லாமே நமக்கு சுத்தமாக போயிடும். நல்லா புடைச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். அதில் இருக்க மேல் தோல் எல்லாமே இப்போ ஓரளவுக்கு எல்லாமே போயிடுச்சு. அதுக்கு அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க எள்ளையும் ஓரளவு கொஞ்சம் புடைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எள்ளையும் வேர்க்கடலையும் நமக்கு தேவையான அளவு சுத்தம் செஞ்சுட்டோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க எள்ளையும் வேர்க்கடலையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு அதோட கொஞ்சம் பச்சரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்க பாகை அதோட ஊற்றி உருண்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எள்ளுருண்டை ரெடி ஆகிடும். வேர்க்கடலையை நம்ம நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாங்க. ஆனால் எள்ளை ஒரு 2 சுற்று விட்டிங்கன்னா போதும், முன்னமே சொன்ன மாதிரி. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க வேர்க்கடலை, எள்ளு இந்த மிக்சரோட 400லேருந்து 500 கிராம் வரைக்கும் பச்சரிசி மாவை சேர்த்து நல்லா இது மூணும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க. இதெல்லாம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறிட்டாங்க. அடுத்து அதோட நம்ம முன்னாடி எடுத்து வச்சிருக்க பாகை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாகு சேர்க்கும்போது ஒரே டைமில் எல்லாத்தையுமே சேர்த்துடக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம உருண்டை பிடிக்கணும். நம்ம எல்லா பாகையும் ஒரே டைமில் மாவோட சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளால் சரியாக கிளற முடியாது. அதனால் மாவு நல்லா கட்டி கட்டியாக போயிடும். நமக்கு உருண்டை பிடிக்கும் போது சரியாக வராது. அதனால் ஒரு 2 அல்லது 3 கரண்டி பாகு சேர்த்து அதில் உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அதே மாதிரி செஞ்சுக்கலாம். நீங்கள் பாகு காய்ச்சி எள்ளு உருண்டை பிடிக்க கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு ஈஸியான டெக்னிக் இருக்குங்க. 1 கிலோ எள்ளுக்கு 750 கிராம் வெல்லம், 1/2 கிலோ வேர்க்கடலை இது மூணையும் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதோட 5லேருந்து ஒரு 7-8 டீஸ்பூன் அளவு தேவைக்கேற்ப நல்லெண்ணெயை நல்லா இளஞ்சூடாக காய்ச்சி அதோட சேர்த்து கூட உருண்டை பிடிக்கலாங்க. நம்ம அப்படி உருண்டை பிடிச்சினாலும் நமக்கு எள்ளு உருண்டை நல்லா சுவையாக தான் இருக்குங்க. நம்ம அந்த மாதிரி உருண்டை பிடிக்கும் போது பச்சரிசி மாவை அதோட சேர்க்க தேவையில்லைங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க எள்ளு, பொட்டுக்கடலை, பச்சரிசி மாவு இந்த மிக்சரோட பாகு சேர்க்காம நம்ம சர்க்கரையும் கலந்து சாப்பிட்லாங்க. அதுவும் நல்லா சுவையாக தான் இருக்கும் நமக்கு. இப்போ எள்ளு உருண்டை செய்ய நம்ம எடுத்துக்கிட்ட அளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா 1 கிலோ எள்ளு, 1/2 கிலோ பொட்டுக்கடலை, 750 கிராம் வெல்லம், 1/2 கிலோ பச்சரிசி மாவு, அதுக்கு நமக்கு 50 உருண்டை வந்திருக்குங்க. எள்ளு உருண்டை நமக்கு இப்போ ரெடிங்க. அடுத்து எள்ளு பொடி தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. தவா சூடானதும் அதில் தோசை மாவு ஊற்றிட்டு அதோட கட் பண்ணி வச்சிருக்க ஆனியனை நமக்கு தேவைக்கேற்ப அதோட சேர்த்துட்டு முன்னமே நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க எள்ளு பொடியையும் அதோட சேர்த்து எண்ணெய் விட்டு திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எள்ளு பொடி தோசை ரெடி ஆகிடும். நீங்கள் எள்ளு பொடி தோசை வெங்காயம் சேர்க்காமலும் ட்ரை பண்ணலாங்க. அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த பதிவில் வீட்டிலேயே எள்ளை வச்சு ஈஸியாக என்னென்ன ரெசிபி செய்யலாங்கிறத பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம்.